முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் முந்தைய வேதங்களில் குறிப்பிடப்பட்டார்களா? பதில்: ஆம். பைபிள் பல மாற்றங்களைக் கண்டிருந்தாலும், சில வசனங்கள் மோசே மற்றும் இயேசுவுக்கு பிறகு வரவிருக்கும் ஒரு இறுதி தீர்க்கதரிசியை இன்னும் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றன. அந்த அடையாளங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சரியாக பொருந்துகின்றன. முதலில் பழைய ஏற்பாட்டில் உள்ள உபாகமம் அத்தியாயம் 18 வசனம் 18 இருந்து தொடங்குவோம். அல்லாஹ் மூசா நபியிடம் கூறுகிறான்: நான் அவர்களுக்காக அவர்களுடைய சகோதரர்களிடமிருந்து உன்னைப் போல ஒரு நபியை எழுப்புவேன். என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். இப்போது கேள்வி: மூசாவைப் போல அந்த நபி யார்? கிறிஸ்தவர்கள் இயேசு என்று சொல்வார்கள். ஆனால் மூசாவுக்கும் இயேசுவுக்கும் பல வித்தியாசங்கள் உள்ளன. மூசாவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் இயல்பாக பிறந்தவர்கள். இருவரும் திருமணம் செய்தவர்கள். இருவரும் ஒரு சமுதாயத்தை வழிநடத்தினார்கள், சட்டங்களை கொண்டு வந்தார்கள், போராடினார்கள், நியாயமாக ஆட்சி செய்தார்கள். மேலும் அந்த வசனம் சொல்கிறது, அவர்களுடைய சகோதரர்களிடமிருந்து. இஸ்ராயலர்கள் இஸ்ஹாக்கின் வம்சம். அவர்களின் சகோதரர்கள் இஸ்மாயிலின் வம்சம், அதாவது அரபர்கள். அரபர்களிலிருந்து வந்தவர் யார் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. மேலும் அந்த வசனம் சொல்கிறது, நான் என் வார்த்தைகளை அவருடைய வாயில் வைப்பேன். குர்ஆன் அப்படித்தான் வந்தது, வார்த்தை வார்த்தையாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது விருப்பப்படி பேசவில்லை. குர்ஆன் சொல்கிறது, அவர் தன் விருப்பப்படி பேசுவதில்லை. அது அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட வஹி மட்டுமே. இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். யோவான் அத்தியாயம் 14 வசனம் 16 இயேசு சொல்கிறார்: நான் தந்தையை வேண்டுவேன், அவர் உங்களுக்கு மற்றொரு உதவியாளரை அனுப்புவார். அந்த கிரேக்கம் சொல்லும் பெர்கல்டோஸ். அதன் பொருள் உதவியாளர். ஆனால் சில பழைய ஆதாரங்களில் அந்த சொல்லு பெரிக்லூட்டோஸ் என்று உள்ளது. அதன் பொருள் புகழப்பட்டவர். அரபியில் முஹம்மது என்றால் என்ன? புகழப்பட்டவர். இது முழுமையாக பொருந்துகிறது. யோவான் அத்தியாயம் 16 வசனம் 13 இயேசு மேலும் சொல்கிறார்: உண்மையின் ஆவி வந்தால் அவர் உங்களை முழு உண்மைக்குள் வழிநடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் அவர் கேட்டதையே பேசுவார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதேபோலத்தான் இருந்தார். அவர் கேட்டதையே, வஹியாக வந்ததையே மக்களிடம் சொல்லினார். இப்போது சாலமோனின் அத்தியாயம் 5 வசனம் 16 பாருங்கள். அங்கு எபிரேய மொழியில் ஒரு சொல் வருகிறது, முஹம்மதின். அது முஹம்மது என்றே உள்ளது. ஆனால் ஆங்கில பைபிள்களில் அதை ஆல்டுகெதர் லவ்லி என்று மாற்றிவிட்டார்கள். ஆனால் அசல் மொழியில் பெயர் இருக்கிறது, முஹம்மது. இப்போது ஏசாயா அத்தியாயம் 29 வசனம் 12. புத்தகம் ஒரு கல்வி அறியாதவரிடம் கொடுக்கப்படுகிறது. அவரிடம் இதை படி என்று சொல்கிறார்கள். அவர் சொல்கிறார், எனக்கு படிக்க தெரியாது. ஹிரா குகையில் என்ன நடந்தது? ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னார், ஓதுவீராக என்று. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், எனக்கு படிக்க தெரியாது என்று. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட தீர்க்கதரிசனம். இவை எல்லாம் குர்ஆனிலும் உறுதி செய்யப்படுகிறது. சூரா அல் அராஃப் வசனம் 157. அவர்கள் தவ்ராத்திலும் இன்ஜீலிலும் எழுதப்பட்டுள்ள அந்த எழுத்தறிவில்லா தூதரை பின்பற்றுகிறார்கள். இந்த அடையாளங்கள் உண்மையை தேடும் ஒருவருக்கு போதுமானவை. இருந்தும் எவரேனும் ஒருவர் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் திரும்பி போனால், குர்ஆன் சொல்கிறது, சூரா அல் ஹஜ் வசனம் 46. அவர்களுடைய கண்கள் குருடாக இல்லை, எனினும் மார்புகளில் உள்ள இதயங்கள்தான் குருடாக இருக்கின்றன என்று.